வணக்கங்க. இந்த பிரசாதம் பாருங்க. ஒருத்தர் ஒரு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு கோவிலுக்கு போய் பூஜைக்கு ஒரு வேண்டிய சாமானம் வாங்கி கொடுத்து பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. பட்டரும் அதை வாங்கிட்டு போய் பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டார். திருப்பி கொடுத்தவர் சும்மா இருக்காம, ஐயோ நான் அந்த பூஜையை இப்போ பண்ணிட்டேனே, சாமிக்கு இன்னொரு பூஜை பண்ணணுமா, அந்த பூஜையை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மற்ற பூஜைகள்லாம் பண்ணணும். ஆனால் நான் அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன், நீங்கள் எதோ கேட்டீங்க நானும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம கொண்டு கொடுத்தோம், அவர் முடியாதுன்னு சொல்லி இல்லை வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணிருக்க போகிறோம். அவர் பாட்டு கொடுத்தோன்னே வாங்கி கொண்டு போய் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்தா கூட பரவாயில்ல. திருப்பி கொடுத்தவர் இதை பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ பண்ணியிருக்கக்கூடாது, அந்த பூஜையை முடிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே மனசில் ஒரு பயம் வரும் இல்லைங்களா, ஒரு இது வரும். அந்த மாதிரி வந்துருச்சு. அதான் அதுக்காக போட்ட பிரசனம். அவங்க ஃபோன் பண்ணி கேட்டப்ப போட்ட பிரசனம் பாருங்கள். பிரசனப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, அந்த பட்டட்டே போய் கேட்டு திருப்பி நீங்கள் எந்த பூஜை செய்யணும்னு சொன்னீங்களோ, எந்த பூஜை செய்யணும்னு போனீங்களோ அதே பூஜை இன்னொரு தடவை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உதயத்துக்கு 5ஆம் இடம் தானே பூஜை புனஸ்காரங்கள், இதெல்லாம் உதயத்துக்கு 5ஆம் இடம். கோவில் பூஜை எல்லாம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் அதிபதி உதயத்துக்கு 11 தான் இருக்கார். 11 இருக்கார், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த 5ஆம் இடத்துக்கு அது பாதகஸ்தானம். சாதாரணமாக நாம் ஜாமக்கோல் பிரசனத்தில் பாதகம் பார்க்கறதில்ல, பாதகம்லாம் எடுக்கிறதில்ல. ஆனாலும் இந்த இடத்துல பாதகம் அப்படிங்கிறத ஒன்றை கணக்கில் வச்சு நமக்கு ஒரு மன திருப்தி வேணும். அதுக்காக நீங்கள் திரும்பி போய் அதை பூஜை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் சரிங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ரைட், ஓகே, தீர்வு கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க. நல்லதுங்க.